டிஎன்பிஎஸ்சிக்கான ஆனுவல் பிளான் பார்த்துருப்பீங்க. முதல்ல ஏஇ எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் ஜேடிஓ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நீங்கள் ஜேடிஓ எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போத்துலேருந்து பார்த்தாலும் ஒரு எக்ஸாக்டாக 190 டேஸ் கிட்ட வந்து இருக்குது. இந்த 190 நாள் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஏன்னா ஒரு 6 மாதம் நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த ப்ரிப்பரேஷனில் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்காகவே நம்ம எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸில் ஜேடிஓக்கான கம்ப்ளீட் கோர்ஸுமே வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து போயிட்டே இருக்குது. இந்த ஆஃபர் ப்ரைஸ் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் வந்து எண்ட் ஆகும். இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஊக்கமுடைமை 3.0 டெஸ்ட் சீரிஸ் ஆட் ஆகிடும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓக்கான 2 கோடுமே, அதாவது கோட் நம்பர் 509, அதாவது சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் சேர்ந்து எழுதக்கூடிய அந்த ஒரு கோடலும் 443 இந்த கோடுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். பிடபிள்யூ இல்லை டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 509 கோடு எடுத்து நீங்கள் படிக்கணும். ஆர்கிடெக்டில் டெம்பிள் ஆர்கிடெக்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சமாவது நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி வந்துருக்கும். இல்லை எனக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட் இது போல் டிபார்ட்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஓல்டு கோடையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கோட் நம்பர் 443 அந்த சிலபஸை கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது போல் 2 கோடையும் நல்லா தெளிவாக வந்து படித்து ப்ளஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ், நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கும் வேறு எங்கேயாவது படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் 2 கோடுக்கான டெக்னிக்கல் கோர்சஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கோர்ஸ் ப்ளஸ் இதுக்கான பிரிண்டட் மெட்டீரியல், பிரிண்டட் ஹார்ட் காப்பி மெட்டீரியல், இது எல்லாமே சேர்த்து ஆகக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8000. இதுவும் லிமிடெட் டைப் ஆஃபர் தான். காலங்கள் போக போக இன்னும் ஒரு 3 to 4 டேஸ் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மறுபடியும் 10,000க்கு வந்து மாறிடும். ஸோ அந்த டைமில் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நான் ஏஇயோட சேர்த்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு ஏஇ ப்ளஸ் ஜேடிஓ இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் 10,000 இன்க்ளூடிங் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இது பற்றின மேலும் டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ மேலும் டீட்டெயில் வந்து கொடுப்போம். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தா சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த அப்கமிங் ஜேடிஓ எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணி நீங்களும் இந்த 2025ல் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து மாறி நிற்கலாம். ஸோ கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.